ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது வந்து ஏற்காடு போகிற ட்ரிப்போட டே 1 vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தாயரா பாப்பாவோட செகண்ட் ஹில் ஸ்டேஷன் ட்ரிப் வித் சேம் பிளேஸ். ஸோ ஆமாங்க, இது ஏற்காடு வந்து பாப்பா வந்து செகண்ட் டைமாக போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து 6 மந்த்தில் இருக்கும் போது வினோத் ஃபேமிலி கூட நாங்கள் போனது. செகண்ட் வந்து நாங்கள் இப்போ போகிறது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது. ஒரு 3 ஃபேமிலிஸ் கிட்டே நாங்கள் போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து 2 days வந்து 2 night வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். அங்கே ஃப்ரைடே வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 போல் கிளம்பணும். போயிட்டு சண்டே தான் நாங்கள் வந்து சண்டே ஆஃப்டர்நூன் மேலே தான் நாங்கள் வந்து கிளம்பி 3 o'clock ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு, ரிட்டன் வரதுக்கு. ஸோ மார்னிங் வந்து 7:30 போல் கிளம்பியாச்சு நாங்கள். பட் ஆனால் உங்களுக்கே தெரியும், பட் நம்ம ஒரு ட்ரிப் நம்ம பிளான் பண்ணுறோன்னா நம்ம பிளான் பண்ணுற மாதிரி அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக சொதப்போம், யாராச்சும் லேட்டாக வருவாங்க, இல்லை ட்ரிப்பே லேட் ஆகும். பட் குழந்தைங்க வச்சுருக்கிறதுனால நம்ம ஒரு ஹோட்டல் போனாலுமே வந்து ரொம்ப நேரம் எடுக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours கிட்ட வந்து ஹோட்டல்லே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஏர்லி மார்னிங் வந்து 5:30க்கு கிளம்பிட்டு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சே வந்து ஏற்காடு போய் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் நடந்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் வீட்டிலேருந்து 7:30 போல் தான் கிளம்பணும். ஏற்காடு போகிறதுக்கு ஈவினிங் வந்து 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து நாங்கள் சென்னையில் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து முடித்தோம். அதுவே வந்து 10 o'clock 10:30 ஆகிடுச்சு. சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மெயினாக 3 families வந்து மீட் பண்ணி, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஒரு 1.5 hours 1 மேலே ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மூவ் பண்ணியாச்சு காரை. இப்போ காமிக்கிற பையன் வந்து ரொம்பவே சேட்டை பிடிச்ச பையங்க. எங்கள் ட்ரிப்லேயே வந்து ரொம்ப சேட்டைக்கார பையனா அது இவன் தான். ஸோ ட்ராவல் நம்ம பிளான் பண்ணுறனாலே தெரியும். ஸோ பேக்கிங் வந்து நிறையவே இருக்கும். ஸோ பாப்பாவும் வந்து நைட்டு தான் நாங்கள் பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். பாப்பா வந்து நல்லாவே தூங்கலை. ஏன்னா வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகிட்டு கொஞ்சம் சத்தம் டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தாங்க. ஸோ பாப்பா வந்து செம்ம தூக்கத்தில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours கிட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கார் எடுத்தது தான் நல்லாவே தூங்கிட்டாங்க. அவங்க தூங்குறதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா போச்சு. இல்லைனா வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே இருப்பாங்க. பேபிஸ் வச்சுருந்திங்கன்னா தெரியும். ஸோ பேபிஸோடு வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டு. அவங்கள வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருந்தா தான் நம்ம வந்து ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா வந்து ஒரு பேபி அழுதாலுமே போதும், ஹோல் ட்ரிப்புமே வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடும் அழுதுகிட்டே இருந்தால். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2 o'clock போல் ஆயிடுச்சு நாங்கள் வந்து லஞ்ச் எடுக்க. நாங்கள் ஜூனியர் குப்பம் தான் போனோம். ஸோ நாங்கள் வந்து சேலத்தில் போயிட்டு வந்து ஒரு செல்வி மெஸ்ன்னு ஏதோ சொன்னாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான் தான் இருந்தோம். பட் ஆனால் இதுவே 2 ஆகிடுச்சு. நாங்கள் சேலம் போகிறதுக்கு இன்னும் 1 hour இருக்கும். ஸோ பாப்பாஸ்லாம் இருந்ததுனால வந்து நாங்கள் வந்து ஜூனியர் குப்பம் சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் நாங்கள் பிரியாணியில் சாப்பிட்டாலுமே வந்து இங்கே இருக்க தயிர் சாதத்துக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாப்பாவுக்கு வந்து நான் தயிர் சாதம் தான் நான் கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் எல்லாமே பிரியாணி கேன்சல் பண்ணிவிட்டு தயிர் சாதமே வாங்கியிருக்கலாமேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பிரியாணி வந்து அந்தளவுக்கு வந்து அங்கே வந்து டேஸ்ட்டு இல்லை. பட் வந்து கர்ட் ரைஸ் வந்து டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்க முடியலங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ பேபிஸ் கூட நம்ம ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு ஃபுட்டுமே வந்து சரி ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ப்ராப்பராக டைஜஷன் ஆகுதா, இல்லைனா கேஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகுதுன்னா அதே அழுதுட்டுருப்பாங்க. ஸோ வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு வாட்டர் எல்லாமே வந்து பார்த்து கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ எங்கள் தானியாவுமே வந்து கர்ட் ரைஸ் தான். ஏன்னா ட்ராவல் டைமில் வந்து இன்னும் வந்து ஒரு 4 hours கிட்ட இருக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அதனால் ட்ராவல் டைமில் வந்து ரொம்ப வந்து வெளியே ஃபுட்டு கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து கர்ட் ரைஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாமே தான் வந்து பெரியவங்க மட்டும்தான் நாங்கள் பிரியாணி அது எல்லாமே சிக்கன் எல்லாமே சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தது தான் ஒரு சேலம் போகிறதுக்கே வந்து ஒரு 1 hour 1.5 hours ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சாப்பிட்ற டைம் பேபிஸ் வந்து சாப்பிட்ற டைம் ரொம்ப லாங்காக எடுத்தது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பேபிஸ் இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாப்பா சாப்பிட்டாலுமே இன்னொரு பாப்பா சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுது. பொறுமையாக சாப்பிட்டு அதுவே ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு லஞ்சு மட்டுமே. ஸோ ட்ராவல் பண்ணும்போது பாப்பாவுக்கு இது மாதிரி வந்து பில்லோ நாங்கள் எங்கே ஒரு ட்ராவல் நாங்கள் வீட்டிலேருந்து கார் எடுத்தாலுமே சரி, பில்லோ வந்து கண்டிப்பாக வந்து காரில் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இல்லைனா வந்து கண்டிப்பாக வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். பில்லோ இல்லாமல் வந்து பாப்பா அவள் சின்ஸ் நியூ பார்ன்லேருந்து எங்கே கூப்பிட்டு போனாலுமே வந்து
பெட்டு வந்து ஒரு 3 மந்த் வரைக்கும் தான் யூஸ் ஆச்சு பாப்பாவோட பெட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த பில்லோ தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஃபீட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லைனா பாப்பா வந்து பின்னாடி வந்து காரில் தூங்க வைக்கிறதுக்குமே சரி பில்லோ தான். நாங்கள் எப்போவுமே வந்து 2 பில்லோ வச்சுப்போம் கார்லேயே, கம்பல்சரி இருக்கும் அது. ஸோ அது இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. பாப்பாவும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்கள் பேபிஸ் நீங்கள் ட்ரிப் போனீங்கன்னா எப்படி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4:50க்கு வந்து நாங்கள் கீழே ஏற்காடு மலை ஏறத்துக்கு வந்து நாங்கள் வந்தாச்சு. ஸோ கீழே வந்து ஒரு கெஃபேலேருந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக டீ காஃபி எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ தானியாவெல்லாம் பிடிக்க முடியல, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்காங்க. அதனால் வந்து அவங்களும் ஜாலியாக இருந்தாங்க. எல்லா வாண்டர்ஸுமே நிறைய வாண்டர்ஸுங்க இருக்காங்க. அந்த ட்ரிப்பே வந்து பசங்களுக்காக தான் போன மாதிரி எங்களுக்கு இருந்தது. ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தாயிரா பாப்பாவும் சரி செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எல்லாருமே வெளியில் வந்தாலே வந்து பாப்பா வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு ஹில் ஸ்டேஷன். ஏன்னா வந்து இந்த சன்செட்டில் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அந்த மலை ஏறும்போது ரொம்ப வெயில் இல்லை. எனக்கு வந்து அங்கே கிளைமேட்டும் வந்து ரொம்பவே வந்து -டிகிரியில் வந்து இல்லை, ஒரு -10 அப்படி தான் இருந்ததே தவிர ரொம்ப சில்னஸ் இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்தது. அது ரொம்ப கூலிங்காக இருந்ததுன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். பட் வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அது சன்செட் டைமில் வந்து நாங்கள் சில்லுன்னு காற்றுப்பட தாயிரா பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நிறைய வந்து குரங்குங்க தாங்க, இந்த வழி ஃபுல்லாகவே வந்து குரங்குங்க தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாலும் அப்படியே ஒரு சடன் பீரியடில் வந்து பாப்பா வந்து ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டு அப்படியே வந்து அந்த கண்ணாடி மிரரையே பார்த்துட்டு ரொம்ப காமாக வந்து வந்துருந்தாங்க. ஒரு வழியாக வந்து நாங்கள் ரூம்க்கே வந்தாச்சு. நாங்கள் வந்து ரூமுக்கு வந்த டைம் வந்து 6:15 அரௌண்ட் 6:30 கிட்ட தான் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்ததுமே வந்து பாப்பா வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஃபீட்லாம் பண்ணியாச்சு. கொஞ்சம் அப்போ தான் ஃப்ரெஷ்அப் பண்ணாங்க. எங்கள் தானியா பாப்பாவும் சரி ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட்டாக வந்து அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்கள தான் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்க முடியல. தாயிரா பாப்பாவாச்சும் பிடிச்சி தூக்கி உட்கார வச்சலாம் போல. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்க. வெளியில் வந்தாலுமே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே சேட்டை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். அதுக்கு நிறைய குட்டீஸ் வேறு இருந்தாங்களா. ஸோ டிவி எல்லாமே போட்டு இதில் என்ன காமெடினா தாயிரா பாப்பா அவங்களே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டிவியில். ஸோ இது வந்து நாங்கள் வந்து ரூமாக எடுக்கலை, இது வந்து ஒரு வில்லா மாதிரி. இதில் வந்து ஒரு 3 பெட்ரூம் இருக்குது, பெரிய ஹாலு, கிச்சனு, நிறைய பார்க்கிங் ஏரியாஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸாக இருந்தது. ரூமே சரி ரொம்ப வந்து க்ளீனாக கொஞ்சம் வந்து ஸ்பேஷியஸாக இருந்தது. ஒரு ஃபேமிலியாக வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். பட் ரூம் எடுத்திருந்தால் கூட எங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குமான்னு தெரில. பட் அதை நாங்கள் வந்து ஒரு காட்டேஜ் ஒரு தனியாக ஒரு ஹவுஸ் மாதிரி தான் எடுத்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. டிவி, நெட்க்கு, ஒய்ஃபைலாம் ஃப்ரீயாகவே இருந்தது. அங்கே போனால் வந்து சிக்னலே கிடைக்கலங்க. ஜியோ தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் ஜியோக்கு வந்து டவரே கிடைக்கல, சுத்தமாக டவர் கிடைக்கல. பட் நெட் எல்லாமே வந்து அவங்க ஒய்ஃபை கொடுத்ததுனால பாஸ்வேர்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் வந்து நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து தாயிரா பாப்பாவோட வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் வந்து ஷையாக இருந்தது எனக்கு வந்து அந்த அவங்க எல்லாத்துக்குமே வந்து வீடியோ பார்க்குறது. பாப்பாவால் வேறு லெவலுங்க. அவங்களுக்கு கரெக்டாக வந்து நான் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்களுக்கு தேவையானது வந்து சாப்பாடு, தூக்கம், அது மட்டும் வந்து நான் கரெக்டாக வந்து நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். தூக்கம் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். அப்போ தான் வந்து பாப்பா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் நைட்டு போக போக மைனஸ்குள்ளே போயிட்டே இருந்ததுனால ரொம்ப வந்து பாப்பா வந்து அப்போ நடக்கலை. இந்த விலாக் வந்து நான் எடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் வந்து ஒரு 20 டேஸ் ஆகிடுச்சு. 20 டேஸ் முன்னாடி நாங்கள் போனது. பட் ஆனால் இப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் எடிட்டிங் வந்து டைம் ஆயிடுச்சுன்றதுனால நான் இப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ பாப்பா வந்து அப்போ வந்து நடக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ முட்டி போட நிறைய முட்டி தான் போட்டிருந்தாங்க. ஸோ கையெல்லாமே வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. ஏன்னா வந்து ஃப்ளோர் எல்லாமே வந்து மார்பிள். ஸோ கையில் வந்து படும்போது நல்லாவே சில்லுன்னு இருந்ததுனால நாங்கள் வந்து க்ளவுஸ் வாங்கி போட்டோம். என்னென்னா அங்கே இருக்க பசங்க எல்லாருமே க்ளவுஸை கழட்டிட்டாங்க. பட் ஆனால் பாப்பாவுக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியல, ரிமூவ் பண்ணாமல் தெரியல அவளுக்கு. அவள் மட்டும்தான் வந்து கையில் க்ளவுஸ் போட்டுட்டு இருந்தா, மற்றவங்க யாருமே வந்து க்ளவுஸ் போடவே இல்லை. ஸோ இந்த பாப்பாலாம் கூட ரிமூவ் பண்ணி போட்டுட்டாங்க. பட் ஆனால் தாயிரா பாப்பாவுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறது தெரியாததுனால அவங்க மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு வேலை வந்து பாப்பாவுக்கு வந்து பால் காசியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சொல்லி வச்சுட்டோம், ஃபுட்டு வந்து ஹோட்டல் ஃபுட்டு வாங்கலை. ஆல்ரெடி நாங்கள் வரும்போதே வந்து எங்களுக்கு நைட் இந்த டின்னர் தான் வேணும், சமைச்சு வைங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சமைச்சு வைக்க சொல்லுவாங்க. ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா இட்லி, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சாம்பார் ஆர்டர் பண்ணோம். நான் பாப்பாக்கெலாம் வந்து சிக்கன்லாம் கிரேவிலாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் சாம்பார் ஆர்டர் பண்ணோம். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாருமே வந்து இட்லி சாம்பார் கொடுத்துட்டு பெரியவங்களுக்கு வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி எல்லாமே சாப்பிட்டாங்க. பாப்பாவும் வந்து இப்போ தான் எல்லோரு கூடயுமே உட்காந்து வந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டுருக்காங்க.
இது மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா வந்து தாயரா பாப்பா வந்து ரொம்பவே அடம் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. ப்ளஸ் வந்து டிவியும் ஓடிட்டுருந்தது. எங்கள் தானியா பாப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இது எங்கள் எப்பவும் வெளில வந்து ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்து சாப்பிட்றது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அவங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவாங்க நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட அவங்க ஒரு ஃபேமிலினே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தான் எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன் தான் எங்களுக்கு. ஒரு டிஸ்டன்ஸே வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். இதை பாருங்கள், இப்போ சொன்னல பாப்பா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஃபீட் பண்ணி நல்லா தூங்கிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்து எனக்கு ரொம்பவே சீக்கிரமாக எழுந்தாங்க. 6:30 போலவே எழுந்தாங்க. எழுந்ததுமே நாங்கள் வந்து வெளில கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்போ தான் வந்து சன் வந்து வர டைம். பட் எல்லாருமே தூங்கியிருந்தாங்க. தாயரா பாப்பா மட்டும் நல்லா முழிச்சிட்டாங்க. எங்களுக்கும் செம்ம தூக்கம், அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் வந்து நல்லா தூக்கம் வந்தது. பட் ஆனால் பாப்பா எழுதிட்டாங்க, சரி தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி வெளில வந்தாச்சு. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன், வினோத்தும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்தாச்சு. பாப்பா வரும்போது குரங்கு அங்கே சுற்றி நிறைய மங்கீஸுங்க. அதை பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபுல்லாகவே அந்த செவுறு ஃபுல்லாகவே வந்து மங்கீஸ் தான். ஸோ கொஞ்சம் வந்து எங்களுக்கு பயமாகவும் இருந்தது. ஏன்னா வந்து நிறைய அப்படி கீழே எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அதை பாட்டுன்னு வந்து அதோட வேலையை பார்த்துட்டு இருந்தது. நம்ம ஏதாச்சும் போய் பண்ணால் தான் நம்மளக்கிட்ட வரும் போல். அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. பாப்பா வந்து மங்கீஸை வந்து அது ஆக்சுவலாக வந்து அது ஓடுறது மட்டும் இல்லாமல் பேசவும் செஞ்சது. மங்கீஸ் கத்திகிட்டே இருந்தது. அதையும் கொஞ்சம் வந்து பாப்பா வந்து ரசிச்சுட்டே இருந்தா. ஸோ அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து கார்டனிங் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணதில் வந்து தனியாக இருக்கிறதுனால கார்டனிங் எல்லாமே வந்து க்ளீனாக வச்சுருந்தாங்க. ப்ராப்பராக இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. அந்த சில்னஸ்க்கு இயர்லி மார்னிங் வந்து அந்த ஹில் ஸ்டேஷனில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த பாருங்க ஃபுல்லாக மங்கீஸ் தான். பாப்பாவும் நல்லாவே பார்த்துட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவரோட ஃபேவரெட்னே சொல்லலாம். இது வரைக்கும் பாப்பா புத்தி தெரிஞ்சு வந்து நாங்கள் பார்க்கு கூட நாங்கள் போகல. நானும் புத்தி தெரிஞ்சு அந்த ஊஞ்சல் ஆடுறது. பட் ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி தனியாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து இந்த குழந்தைங்க இருக்கிறதுனால ஃபுல்லாமே தானியா பாப்பா இதில் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஊஞ்சலில் ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மார்னிங்கே. அவங்களும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு சொல்லவே தெரியல. அந்த ட்ரிப் வந்து நான் கொஞ்சம் பயந்த 2 days ட்ரிப்பு வேறு. ஸோ பாப்பா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாள். ஏன்னா 6 month போகும்போது எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா அப்போ வந்து ஃபுட்டு எடுக்கலை, ஃபீட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபீட் பண்ணி பாப்பாவுக்கு வந்து தூங்க வச்சுட்டே இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியல. பட் இப்போ வந்து பாப்பா வந்து க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொல்கிறது எல்லாமே புரியுது. அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். ட்ரிப் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஃபியராகவே இருந்தது. பட் ஆனால் வந்து செட் ஆகிட்டாங்க, அடாப்டும் ஆகிட்டாங்க. எப்படி பண்ணாலுமே அது வரைக்கும் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. ஸோ பாப்பா ஹேண்டில் பண்ணுறது வந்து கஷ்டமாகவே தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்குன்றதுனால கொஞ்சம் மாறி வச்சுட்டு இருந்தா. ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள், எல்லா மாடுஸுமே எழுந்து வந்துட்டு வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்காக தான் இந்த ட்ரிப்பே வந்து பிளான் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்காக பாப்பா தாய்ரியா எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான். ரெடி ஆகிட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் தான் போனோம். அங்கேருந்து கிளம்பியாச்சு. சுற்றி எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் வந்தாச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து மார்னிங் வந்து நான் இட்லி தான் கொடுத்தேன். இட்லியும் வந்து லைட்டாக சாம்பார் தொட்டு கொடுத்தேன். சட்னி தொட்டங்க, அவ்வளோ ஐஸுங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்க சட்னி. ஸோ நாங்கள் யாருமே சட்னி சாப்பிடல. மார்னிங் வந்து வெஜ்ஜு தான் ஃபுல்லாகவே. ஏதோ சரவண பவன் சம்திங் அந்த ஹோட்டல் தான் நினைக்கிறேன் நான். அங்கே தான் நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் மார்னிங் வந்து நாங்கள் இட்லி தான் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கும் வந்து லைட்டாக வந்து கொடுத்தோம். ஒரு இட்லி வந்து லைட்டாக வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியாலாம் கொடுக்கல. அவள் வாயை திறக்கிற வரைக்கும் கொடுத்தேன். ஒரு இட்லி கூட சாப்பிடல. ஆக்சுவலாக அவள் 3/4 இட்லி அப்படி தான் சாப்பிட்டேன். அதோடு நாங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ ஓகே போதும் அப்படின்ட்டு நாங்கள் வந்தாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க் தான். இதில் வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கேம்ஸ் இருந்ததுங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா வந்து 10 rupees வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் போகிறோமோ அவ்வளோ மெம்பர்ஸு. ஸோ உள்ளே கேம்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்போவாக கொடுத்துருந்தாங்க. இல்லைனா வந்து தனித்தனி கேமுக்கு வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுன்னு வந்து நாங்கள் ப்ரைஸ் வச்சுருந்தாங்க அங்கே. பட் நாங்கள் எடுத்தது வந்து காம்போவாக எடுத்தோம். பர் ஹெட் வந்து 800 சம்திங் வந்து எடுத்தோம். எல்லாருக்குமே வந்து 800 சம்திங் எடுத்தோம். அதில் வந்து ஒரு 8 கேம்ஸ்க்கு 9 கேம்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க.
ஸோ நம்ம அது விளையாடனா வந்து கன் ஷூட்டிங்காக வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து மாற்றிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து 800 கொடுத்து நாங்கள் வந்து எடுத்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ கிட்ஸுக்குமே வந்து 600 சம்திங் ஏதோ இருந்தது. ஸோ கிட்ஸ் தான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பசங்களை பிடிக்கவே முடியல, அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. எங்கள் தியாலாம் வந்து சூப்பராக அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தானியா எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த பலூனில் தாயிரா பாப்பா கொஞ்ச நேரம் தாங்க நாங்கள் உட்கார வச்சோம். ஓகேன்ற மாதிரி அவங்களும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரியாக்ஷனே வந்து வேறு மாதிரி இருந்தது. எங்கே எட்டு வந்து நம்மளை போட்டாலேன்னு தெரியலேன்ற மாதிரி வந்து பாப்பா வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஓகே வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செட் ஆகிட்டாங்க. இந்த ஊஞ்சல்லாம் பார்க்கும்போது செட் ஆகிட்டாங்க, நல்லா கொஞ்சம் காமாக ஆகிட்டாங்க. நிறைய கேம்ஸ் இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது கேம்ஸ் எல்லாமே. வந்து தானியாலாம் வந்து பயமே இல்லைங்க, தானியாக்கெலாம் எல்லாமே என்ஜாய் பண்ணாவ. நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பயப்படுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஓகே, கொஞ்சம் வந்து பிரேவாக தான் இருக்கான். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை வந்து அவள் இவ்வளோ கேம்ஸ் வந்து தனியாக விளையாடுவா அப்படின்ட்டு. ஸோ தாயிரா பாப்பாவும் அப்படி தான் அழகில் மெயினாக வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து அங்கே வந்து வந்தது வந்து ஒரு 10 o'clock வந்தோம் நாங்கள். பட் கிளம்புந்து பார்த்திங்கன்னா 3 ஆகிடுச்சு. பட் அந்த வரைக்குமே வந்து பாப்பா தூக்கத்துக்கு அழலை, ஃபுட்டுக்கு அழலை. பட் ஆனால் தண்ணி வந்து நான் வந்து அடிக்கடி வந்து பாப்பா கொடுத்துட்டே இருந்தேன், சிப் பண்ணிகிட்டே இருந்தேன். டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் அடிக்கடி நான் கொடுத்துட்டே இருந்தேன். அது மட்டும்தான் வந்து நான் ரொம்பவே கான்ஷியஸாக இருந்தேன் தாயிரா பாப்பாவுக்கு. கிளைமேட்டும் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அனீஸியாகவும் ஃபீல் பண்ணல. ட்ரெஸ்ஸுமே வந்து அவளுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் நான் போட்டுட்டு வந்தேன். ஸோ டயப்பர் மட்டும் வந்து நான் 2 times சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். அது ஏதாச்சும் இரிட்டேஷன் ஆனால் அழப்போறா சொல்லிவிட்டு. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரைடே வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து பாப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டயப்பரில் தான் இருந்தாங்க. ஸோ வந்து பாப்பா வந்து யூரின் போகிறாலோ இல்லையோ ஒரு 6 hours ஒன்ஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் வந்து எந்த இரிட்டேஷனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ட்ராவல் பண்ணுற பேபிஸ்க்கு வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லானதான் வந்து சில பேர் டயப்பர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பேபிஸ்க்கு தெரியாது, இரிட்டேஷன் ஆகலாம் அவங்களுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து அந்த இடம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு 6 hours ஒன்ஸ் வந்து நான் டயப்பர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எங்கள் தானியாவும் அங்கே இருக்க கிட்ஸுங்க தாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஹேர் பலூன் கேம்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பயமே இல்லை எங்கள் தானியா பாப்பாக்கெலாம், நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் போனதுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு அட்வென்ச்சர் பார்க்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் புத்தி தெரிஞ்சு சூப்பராக விளையாடினாங்க. இந்த ரோப்பிங்க்கு இதெல்லாம் அவங்களும் பயப்பில்லை, நானுங்களுமே வந்து நிறைய விளையாடணும். நாங்கள் விளையாடும் போது வந்து பாப்பா வந்து வினோத் வச்சுருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து மாறி மாறி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபேஸ் ஆகலை குழந்தைங்கள வச்சுட்டு. பட் எல்லாமே வந்து ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணோம். இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தோம். ஸோ இந்த ATV பைக்லாம் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓட்டுறது. நான் ஓட்டுவேன்னு கூட நினச்சதில்லை நான். பட் ஆனால் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் ஓகே பரவாயில்ல, இப்போ ஸ்லோவாக தான் போனேன். ஓகே பட் ஓட்டிட்டேன் நான். எனக்கு அதுவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் ஓட்டினதே இல்லைனால இதுதான் ஃபஸ்ட் டைம் இது. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணாங்க. எல்லா கேம்ஸுமே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. தாயிரா பாப்பா இதெல்லாம் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, இவ எங்கே போகிறா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட்டாக வந்து தாயிரா பாப்பா கூட வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் இந்த வண்டியில் வச்சு நாங்கள் எடுத்தோம். எல்லா ஃபேமிலிஸுமே எடுத்தோம்னாலும் எல்லாருமே நாங்கள் காமிப்போம். பட் ஆனால் வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு நான் காமிக்கல. ஸோ எங்களை மட்டும் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் நான். லாஸ்ட் டைம் வினோத்தை வந்து ட்ரை பண்ணாங்க. இது கூட வந்து கிட்ஸு வச்சு ஓட்டுறதுக்கு வந்து அவங்க அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் கேட்டோம் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு ஓட்டலாமா அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து இல்லை, கிட்ஸ் வந்து சேஃப் இல்லை, அலோடு இல்லை, பெரியவங்க மட்டும் தான் அலோடு சொன்னதுனால நாங்கள் தாயிரா பாப்பா வச்சுட்டு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தோம். தனியாக கூடவே எடுத்தாங்க. தனியாக வந்து பாப்பாவும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. கொஞ்சம் பயப்பில்லைன்னா அவங்க. நெக்ஸ்ட்டு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினோத்தோட ஃபேவரட்னே சொல்லாங்க. இதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கிரிக்கெட் தாங்க. இப்போ எப்படி பாப்பா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்னா, அவங்க அப்பா அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அதை பார்த்து தான் வந்து பாப்பா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பா என்ன அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வினோத் வந்து கிரிக்கெட் வந்து ரொம்பவே நல்லா ஆடுவாங்க. அவரோட பெரிய ஹாபியே வந்து கிரிக்கெட் தான். ஒரு இதுக்குன்னே வந்து தனியாக வந்து பே பண்ணி, இவங்க ரவுண்ட் இல்லாமல் தனியாக பே பண்ணி ஒரு 2 times கிட்ட வந்து இவங்க வந்து கிரிக்கெட் ஆடினாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்தது. பட் நான் இது வரைக்கும் வந்து வினோத் விளையாடி நான் பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் நான். தாயிரா பாப்பாவும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தனியாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப க்ரௌட் இல்லைங்க. பட் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் க்ரௌட் இருந்தது. எல்லா கேம்ஸுக்குமே வந்து வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ இது வந்து Day 1 vlog தான். நெக்ஸ்ட்டு vlogல வந்து நாங்கள்
ட்ரக்கிங் எல்லாமே போனோம். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு அப்கமிங் vlogல சொல்கிறேன். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து லேட்டாக தான் ஆச்சு. வெறும் பிரெட் ஆம்லேட் மட்டும்தான் வந்து பிரெட் ஆம்லேட் கூட இல்லை, வெறும் ஆம்லேட் மட்டும் தான் பாப்பா கொடுத்தேன். நாங்கள்லாம் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வந்து பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். காயரா பாப்பாவும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.